டே தம்பி தம்பி டே எந்திரா, டைம் ஆச்சு. என்னப்பா? வெளியே போயிட்டு வரேன்ப்பா. டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் போடா. தம்பி தம்பி என்னப்பா ஆச்சு? சாப்பிடவாப்பா? அப்பா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டாப்பா. ஆனால் தம்பி நம்மள்ட்ட ஃபோன் வாங்குற அளவுக்கு காசு இல்லைப்பா. அப்பா எனக்கு வேணும்ப்பா, என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்காங்கப்பா. சரிப்பா, என்கிட்ட வேணா ஒரு பழைய ஃபோன் இருக்குப்பா, அது வேணா உனக்கு நான் தரேன். ஒரு ஸ்கூல் காம்படிஷனில் ஜெயிச்சா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஐஃபோனா? சரி. சார் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் சார். இந்தாங்க சார் ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க சார். அப்படியா? இவ்வளோ தெரியும் சார். சரி சார், பண்ணிடலாம்ப்பா. எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கிற இந்த சாதாரண ஃபோன் தான் இப்போ இவரோட வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கு. நார்மலான ஃபோட்டோகிராஃபி ஜேர்னிலேருந்து ஆரம்பித்த இவரோட லைஃபு இப்போது வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான ஃபோட்டோகிராஃபராக மாறியிருக்காரு. மொபைல் நிறைய பேரோட வாழ்க்கையை அழிக்கவே செஞ்சுருக்கு. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அது வாழ்க்கையவே தந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னால் இவர் தான். இப்போ இவர் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவர் அப்போ வாங்கின அந்த மொபைல் தான்.